Hey guys, welcome to Astrogram. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து நம்ம சும்மா ஏதோ ஒரு வைரல் டாபிக், வைரல் வீடியோஸ் எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. திஸ் இஸ் சம்திங் நீங்கள் வந்து அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை போய் இது ரிவ்யூ பண்ணி பாருங்கள், இது என்னதான் அப்படின்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு சீரியஸ்னஸ் தெரியும். இது வந்து நீங்கள் இப்போ பண்ணல அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சில்ட்ரன் வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு என்ன பண்ணீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்கன்னு கேட்குறாங்களா இல்லையோ, இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களை கண்டிப்பாக கேட்பாங்க, உங்களோட குழந்தைங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1984. ஸோ அந்த டைம் வந்து போபாலில் வந்து ஒரு கேஸ் லீக் நடந்துச்சு. அது வந்து நிறைய பேர் வந்து இறந்தாங்க, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து மியூட்டேஷன்ஸ் அப்படின்வாங்க, ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ், அந்தமாரி கேன்சர்ஸ், தைராய்ட் பேஸ்டு, இந்தமாதிரி நிறைய டிசீசஸ் வந்து வந்துட்டுருக்கு. அதனால வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்னும் சஃபர் பண்ணிருக்காங்க, இன்னும் வந்து அதோட இம்பேக்ட் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1984 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் ஆகியும் இன்னும் அதோட இம்பேக்ட் இருக்குன்னா அது எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஈவன் லாஸ்ட் விசாகப்பட்டினத்தில் வந்து ஒரு கேஸ் லீக் நடந்துச்சு, ஒரு எல்ஜி ஃபேக்ட்ரி, பாலிமர் ஃபேக்ட்ரியில். ஸோ அதுலேருந்து எத்தனையோ பேர் இறந்தாங்க, 117 பேர் இறந்தாங்க. ஸோ அதேமாரி இப்போ நம்ம வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் நம்ம தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம். இதேமாரி இப்போ நிறைய இடத்துல வந்து இந்தமாரி வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு கெடுதல், இது வேணாம் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ இப்போ இது என்ன ரீசன் வந்து இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த EIA அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்ரூவல் வாங்கணும். அது ஜென்ரல் லோக்கல் பப்ளிக் அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும். அண்ட் என்விரான்மெண்டல் போர்டு ஒன்று இருக்குது, அதில் அப்ரூவல் வாங்கணும். அது மோரோவர் என்விரான்மெண்டல் போர்டு வந்து ஒன்று கிடையாது. ஸோ அது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேருந்து நம்ம வாட்டர் சப்ளை, இதுமாரி நிறைய விஷயம் இருக்குது, அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க எல்லாரும் வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல், இதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு இப்போ நீங்கள் ஒரு பிளான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன்ட்டு அதுலேருந்து ஒரு 30 days வந்து லோக்கல் மக்களுக்கு வந்து அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இப்போ நாங்கள் காப்பர் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி மாரி இப்போ காப்பர் எடுக்கிறோம் அப்படின்னா எடுக்கிறதுல அது என்ன ரா மெட்டீரியல்ஸ் வருது, இதில் நாங்கள் என்னென்ன ரீசோர்ஸஸ் கன்சியூம் பண்ணுறோம், இது முடிச்சதுக்கப்புறம் இந்த வேஸ்டேஜஸ் எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்களுக்கு கிளியராக சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் அந்த லோக்கல் மக்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் இந்த ஃபேக்ட்ரி வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல ஆரம்பிக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் முக்கால்வாசி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இம்பேக்ட்ஸை விட அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கிறவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நிறைய வேலை கிடைக்க போகுது, இதுதான் வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து சுகர் கோட் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது, நீங்கள் இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சவங்க நிறைய வேலை கிடைக்கும், இப்படிலாம் சொன்னாங்கன்னா மக்கள் வந்து சரி சரின்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு தான் நிறைய இடத்துல வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ இப்போ இந்த EIAல வந்து என்ன ரீசன் இது அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ US நிறைய கண்ட்ரீஸ் வந்து தே வாண்ட் அன் ஆல்டர்னேட் ஃபார் சைனா. ஸோ தட் இஸ் அ மெயின் திங். ஸோ சைனா வந்து இட் இஸ் பீன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஹப் ஃபார் லாஸ்ட் ஒரு 4-5 டெக்கேட்ஸாக வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்குது. ஸோ அவங்களோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா இந்தியா கூட ஸ்டார்ட் பண்ணப்போ லைக் நம்மள மாரி இருந்த ஒரு எக்கனாமி இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா $multi-trillion எக்கனாமி. அண்ட் பார்க்கணும் US விட தே ஆர் லீடிங் இன் மல்டிபிள் ஏரியாஸ். ஸோ அந்த அளவுக்கு போனதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஊர் மாரி அந்த ஊரில் ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஊரில் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி நடக்குது, இப்போ இந்த போபால் கேஸ் ஸ்ட்ராட்டஜி பேர் எத்தனையோ பேர் சாவுறாங்க அப்படின்னாலும் அது முக்கால்வாசி நேரம் நியூஸ்லேயும் வராது. அப்படியே நியூஸில் வந்தாலும் யாராவது ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து அங்கே வந்து மக்களுக்கு ஃப்ரீடம் அதுங்க அங்கே இருக்குது. வேறு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நியூஸும் சரி, சோஷியல் மீடியாவும் சரி, ஒரு சென்சர்ஷிப் அப்படின்றது வந்து லீகலாக பண்ண முடியாது. ஸோ ஒரு கவர்மெண்ட்டே நினச்சாலும் லீகலாக பண்ண முடியாது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதேமாரி ப்ரொட்டஸ்ட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸில் நீங்கள் ஆஸ் அ சிட்டிசன், முக்கால்வாசி டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், நீங்கள் ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க, US எடுத்துக்கோங்க, UK எடுத்துக்கோங்க, இந்தியா, எந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலையும் வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனலி யூஆர் அலவுட். உங்களை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசிக் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன், நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஒரு பேசிக்கான ஒரு எலிமெண்ட் அது. ஸோ இப்போ வந்து எல்லாரும் வந்து சைனாக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து இந்தியா வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா சைனா வந்து இட் இஸ் பிகமிங் டேஞ்சரஸ். அவங்க வந்து நாட் ஜஸ்ட் சும்மா இந்த பவுண்டரிஸ் இது மட்டும் கிடையாது. இப்போ இந்தியா கூட சண்டை போடுறாங்க, ஜப்பான் கூட சண்டை போடுறாங்க, இது மட்டும் கிடையாது. தே ஆர் டூயிங் மல்டி லெவல் ஏரியாஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சீல வந்து ஒரு பர்டிகுலர் ஐலாண்டே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே கிரியேட்டிங் சார்ட் ஆஃப் லைக் அ ஃபோர்ட்ரஸ். ஸோ தே சார்ட் ஆஃப் லைக் பிளானிங் ஃபார் World War III அந்த மாரி இல்லைனா ஒரு டாமினன்ஸ். ஸோ அதை வந்து தே ஆர் பிளானிங் இட் ஃபார் சம் டைம். ஸோ அதை வந்து எப்படியே மாற்றணும் அப்படின்றது தான் இதோட கோல். அவங்க வந்து தே ஆர் புஷிங் இந்தியா டு டூ திஸ். ஸோ இப்போ இந்தியா சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து தே ரெடி டு டூ இட், தே வாண்ட் டு ஸ்டெப் அப்.
அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து நிறைய பண்ணணும், நிறைய பெரிய பெரிய ரோட்ஸ் பண்ணணும், ஏர்போர்ட்ஸ் பண்ணணும், போர்ட்ஸ் பில்ட் பண்ணணும், அண்ட் கமர்ஷியல் காமர்ஸ், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், இந்த சைட்லாம் வந்து நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்றது தான் வந்து தேர் கோல். ஸோ இதேமாரி சைனா பண்ணாங்களே, ஸோ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருக்காங்க, அப்புறம் ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி தான் தெரியும், சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்ட்டு. இன்னொரு சைட் ஆஃப் த ஸ்டோரி வந்து தெர் இஸ் ஆல்சோ ஸ்டோரிஸ். சைனாவில் வந்து வேஸ்ட், அதுக்கப்புறம் மற்ற கெமிக்கல் வேஸ்ட்டு, இந்த எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் வந்து அவங்க கண்ட்ரியில் சுற்றி அந்த இடத்துலலாம் பண்ணி அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்தமாரி விஷயம்லாம் வந்து ஹெல்த்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து வெளியில் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விட ரொம்ப 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 டேஞ்சரஸான சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் ஸோ அதே சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கும் வரக்கூடும். ஸோ இந்த இஏஏ வந்து இந்த ஆக்ட் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆக்டில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஒரு 20,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஃபேக்ட்ரியோ இல்லை ரோடோ இல்லை வந்து வாட்டர்வேஸோ நீங்கள் எது பண்ணாலும் சரி. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்தமாரி கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து யூ கேன் டூ இட். ஸோ அதாவது சின்ன ஏரியாவுக்கு வாங்குறதுக்கே நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் பெரிய ஏரியாவுக்கே வந்து அந்த ப்ராசஸ் மூலியமாக போகலாம். முன்னாடி வந்து யாராவது ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு 30 days டைம் ஃப்ரேம் இருந்துச்சு. இப்போ வந்து 20 days மாற்றிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனி சைடு, இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இட்ஸ் கோனா பி a குட் நியூஸ். ஏன்னா ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்குது அப்படின்றதுனால இட் ஷுட் பி a குட் நியூஸ் ஃபார் தெம். பட் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் போய் சேரணும். அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான டைம் ஃப்ரேம் கொடுக்கணும். ஸோ அந்த டைம் ஃப்ரேம் வந்து இட்ஸ் வெரி க்ரூஷியல். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுக்கப்புறம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம அந்த ஸ்டெர்லைட் இஷ்யூவில் பார்த்துருக்கோம். தட்ஸ் another thing. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து யார் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இது என்னென்னா ரீசெண்டாக வந்து இந்த மீத்தேன் அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ONGC ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அண்ட் இதெல்லாம் ப்ரொட்டஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஊரில் இருந்து ஆளுங்களாம் வந்தாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, அந்த ஊர்லேயே ஸ்டேஜிங் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆஸ் அன் ஆர்கனைசேஷனுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டிஸ்ட்ரப்டிங் தேர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எவ்ரிடே வந்து அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் லூஸ் ஆகுது. அவங்க வந்து மெட்டீரியல் வந்து எடுக்கிறாங்களா, ரீசோர்ஸஸ் எடுக்கிறாங்களா, அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதை வந்து ரிஃபைனரிக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவங்களோட வேலை வந்து தடப்படுது. இதனால் அவங்களோட ப்ராஃபிட்ஸ் கட் ஆகுது. அப்படின்றதுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ஷூட்டிங்லாம் நடக்கிறதுலாம் வந்து இட்ஸ் ஒரு மக்களை வந்து டிட்டரண்ட் கொண்டு வர சுச்சுவேஷன். நீங்கள் அது பண்ணாதீங்க, பண்ணால் இப்படிலாம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பயத்தை கொண்டு வர ஒரு விஷயம் தான் அது. ஸோ இப்போ வந்து அந்த மாரி நீங்கள் வந்து வேறு ஊரில் இருக்கீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அப்போனா என்னென்னா அந்த ஊர் மக்கள் மட்டும்தான் அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் இதில் இன்னொரு கிளாஸ் இருக்குது. அது என்னென்னா இதில் யார் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து இப்போ இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் கேஸ் லீக் நடக்குது, யாரோ 4-5 பேர் சாவுறாங்க அப்படின்னா இதில் யார் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று இந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் இல்லைனா ஒர்க்கர்ஸ், அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க யாரோ வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து பொதுமக்கள், இல்லைனா வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அதுக்கு அப்ரூவல் கொடுத்து அதுக்கு ரெலவெண்ட்டான கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணலாம். லோக்கல் மக்கள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி ஸ்கேரி சுச்சுவேஷன். எந்த கம்பெனி ஓனரும் வந்து கோடிக்கணக்கில் முதலீடு போட்டுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்க போகிறது கிடையாது ஃபர்ஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்க எப்படி நல்லா வேலை செய்வாங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தட் இஸ் another திங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கலி பொசிஷன்டு ஆசட்ஸ். அதாவது மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ்னால் இப்போ வந்து பேரக்ஸ் இல்லை வந்து ஒரு அம்யூனிஷன் ஃபேக்ட்ரி, இந்தமாரி மிலிட்டரி ரிலேட்டட் வந்து ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து யாரோட அப்ரூவலும் தேவையில்லை. கவர்மெண்ட் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. சரி, ஓகே, அது கூட டிஃபென்ஸ் ரிலேட்டட், ஓகே சரி, ஓகே கண்ட்ரியோட நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டட், ஓகே ஃபைன் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க அது கூட இன்னொன்று சொல்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளேஸ்ட் ஆசட்ஸ் அப்படின்றது. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ், இதுக்கு ரிலவெண்ட்டான ஃபேக்ட்ரிஸ், லெட்ஸே வந்து இப்போ நீங்கள் ஒரு மிலிட்ரி ஃபெசிலிட்டி இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே வந்து they might start actually a chemical facility. Let's say அந்த chemicals வந்து they will be used in some sort of weapons for an example. So அப்பனா வந்து they will allow the chemical factory to be there. அதையும் வந்து யாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து which is bothering people. So that is another thing. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த இஏஏ மாதிரியே வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமை யூஸ் பண்ணி
நிறைய விஷயம் நடக்குது. ஸோ ஆஸ்திரேலியா இந்தமாதிரி நிறைய இடத்துல கூட பார்த்தீங்கன்னா, ஏன்னா முன்னாடி வந்து மக்களுக்கு வந்து வெளியில் போனாங்க வந்தாங்க, கொஞ்சம் நிறைய சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஆக்டிவிஸ்ட்லாம். இப்போ வந்து யாருக்கும் வந்து ஆக்சஸ் இல்லை, இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அதனால் வந்து டக்குன்னு இந்த மாதிரி அப்ரூவல் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் வந்து நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது ஜஸ்ட் நாட் இன் இந்தியா, இங்கே வந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன் வந்து இந்த இஏ வந்து இப்போ வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து எதுக்கு இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வருது அப்படிலாம் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு பேட்டர்ன் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்தியா மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரீஸ்லையும் சரி, ஒரு எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடந்த உடனே ஒரு பிரசிடென்ட்டோ, பிரைம் மினிஸ்டரோ, சீஃப் மினிஸ்டரோ, எம்எல்ஏவோ, எம்பியோ யாராவது ஒருத்தவங்க வந்து எலெக்ட் ஆகுறாங்க. எலெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 to 6 months வந்து பார்லிமெண்ட்டுக்கு அட்டண்டன்ஸ் வந்து 100% இருக்கும். நீங்கள் பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கும், பட்டுன்னு பில்லெல்லாம் பாஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா வந்து முக்கால்வாசி எலெக்ஷன்ஸ் வந்து இட் இஸ் ஆல் ஃபண்டட் பை கார்பரேட்ஸ். ஸோ ஃபண்டு வந்து நீங்கள் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, தட் இஸ் வை லைக் எல்லா கண்ட்ரீஸ்லையும் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூஸ் வந்து என்னென்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபண்டிங் வந்து விசிபிலிட்டி கொண்டு வரணும், டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும். அண்ட் அந்தமாரி விஷயம்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு ரீசன் வந்து இதுதான். ஸோ அது கொண்டு வராதனால வந்து அந்த ஃபண்டிங் வருது. ஸோ தேர் த ஸ்பான்சர்ஸ். ஸோ இப்போ வந்து ஸ்டெர்லைட் வந்து இஃப் ஸ்பான்சரிங் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்க வந்து நாளைக்கு எலெக்ட் ஆகி வின் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்க ஸ்டெர்லைட் சொன்ன சில விஷயத்த வந்து தே ஹேவ் டு டூ. பட் ஏன்னா நோ ஒன் கிவ்ஸ் ஃப்ரீ மணி கைஸ். ஸோ யாருமே வந்து ஃப்ரீயாக ஓஸில் பணம் கொடுக்குறதே கிடையாது. ஸோ எவ்ரி ஒன் யாராவது ஒருத்தவங்க $1 கொடுக்குறாங்க அப்படின்னா இட் ஹேஸ் சம் ரீசன். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் எலெக்டட் பிரைம் மினிஸ்டரோ இல்லை சீஃப் மினிஸ்டரோ எல்லாரும் வந்தாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 to 6 months பார்த்தீங்கன்னா ஈவன் அப்போசிஷன் பார்ட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா அங்கே போய் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பில்ஸ் எல்லாம் பாஸ் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ இதுதான் வந்து நடக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், இதை எதிர்க்கிறோம், அதெல்லாம் கூட நீங்கள் அப்புறமா தள்ளி வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து கூகுள் போங்க, இந்த இஏ பற்றி டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் இருக்க புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி கிளியராக ப்ரிசைஸாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுட்டு இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறதோ இல்லை இந்தமாரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அவங்க சொல்கிறது கரெக்டு அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா வந்து இதை வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் இந்த சென்ஸ் வந்து இது வரக்கூடாது அப்படின்றதுக்கான சப்போர்ட் நீங்கள் பண்ணுங்கள். இதோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கைஸ், இதுக்கு வந்து உடனே வந்து இதுக்கு அகெயின்ஸ்ட் அஃப்கோர்ஸ் வந்து எப்போவுமே நம்மளோட ஒரு குரூப்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உடனே இவங்க எல்லாத்தையும் வந்து பிராண்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறது தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு வந்து இப்போ இந்த ஜெர்மனியை வந்து நாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கதை தெரியும், World War II. ஸோ அவங்கள வந்து அந்த கண்ட்ரி ஜெர்மன் பீப்புள் வந்து அவ்வளோ கண்மூடித்தனமாக நம்பினாங்க, அவங்களுக்கு அப்படியே வெறித்தனமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஜூஸ் அகெயின்ஸ்டாக வந்து நாசிஸ் வந்து ஹேட் வந்து கொண்டு வந்தாங்க. அதை வச்சு அவங்க பொலிட்டிக்கல் வின் பண்ணாங்க. World War II வந்துச்சு. லட்சக்கணக்கான ஜூஸ் வந்து கொன்னாங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் கொன்னாங்க. ஸோ இது கொன்னது மட்டும் இல்லாமல் ஜெர்மன்ஸ்க்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா? ஸோ அது யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி யாருமே கவலையும் படல. அண்ட் அதை பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் எதுவும் கிடையாது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார் நடந்தது வந்து கிட்டத்தட்ட ஜெர்மனியில் தான். உலகத்தில் இருக்கிற எல்லா மேஜர் கண்ட்ரீஸும், அதாவது யூரோப்லேருந்து UK, ரஷ்யா, அமெரிக்கா, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரான்ஸ், எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ஆர்மிஸை ஃபுல்லாக கொண்டு வந்து இறக்குனது ஜெர்மனியில் தான். ஜெர்மனியில் போடாத லட்சக்கணக்கான குண்டு மழை பெஞ்சு அதில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் செத்தாங்க. அந்த பாப்புலேஷன் வந்து அவ்வளோ கம்மியாச்சு, அவ்வளோ பேர் செத்தாங்க. அதில் அவ்வளோ ரேப்பு, அவ்வளோ கொலை எல்லாம் நடந்துச்சு. ஸோ இது இவ்வளோ கஷ்டத்தையும் அந்த ஜெர்மன் மக்கள் அனுபவிச்சாங்க. அதுக்கு காரணம் அவங்க பிளைண்டாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ண ஒரு ரீசன் தான். ஸோ நான் அதுக்காக வந்து உங்களோட ஃபேவரட் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்ல. ரியாலிட்டி நீங்கள் பாருங்கள், எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கட்டும். ஸோ இஃப் தே ஹேவ் த மெரிட், அவங்களுக்கு வந்து தகுதி இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது, அவங்க நல்லது செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் தானாக அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நீங்கள் போய் புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அதர் திங் வந்து உங்களோட சுயநலத்துக்காக ஓகே எனக்கு வந்து ரிசர்வேஷன் கிடைக்குது, என்னோட சுயநலம் அப்படின்றதுக்காக நீங்கள் இன்றைக்கி பண்ணீங்க அப்படின்னா, இதேமாரி இஏலாம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஒரு ஃபேக்ட்ரி வரும். அதனால நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட கேன்சர் வரும். ஸோ அதனால் சொல்கிறத கொஞ்சம் யோசிங்க. இது என்னென்னா வந்து நம்ம எல்லோரும் தான் அங்கே இருக்க போகிறோம். ஈவன் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. நம்ம எல்லோரும் அங்கே தான் இருக்க போகிறோம். நமக்கு தான் பிறந்தோம் வளர்ந்தோம். அதுக்கு வந்து அதை அழிச்சிட்டு நம்ம வேறு போய் வாழ்கிறதுக்கு இன்னொரு இடம் கிடையாது. ஸோ பி வெரி கிளியர் இன் இட். ஸோ அதுவும் கோவிட் சினாரியோஸில் வந்து இன் ஃபியூச்சர் இமிக்ரேஷன் வில் பி another disaster. ஸோ நீங்கள் முன்னாடி மாரி வந்து நம்ம இங்கே வந்து எப்படியாவது படிச்சுட்டு நம்ம US போயிடலாம், அங்கே போயிடலாம், இங்கே போயிடலாம் அப்படின்றது வந்து திங்ஸ் வில் சேஞ்ச்.
இதுக்கப்புறம் வந்து எல்லா கண்ட்ரிஸும் இமிக்ரேஷன் பாலிசிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம இருக்க போகிறது அங்கே தான். நம்ம இருக்கிறதுக்கு நல்ல இடம், காற்று, தண்ணி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுக்கு மேலே வந்து நம்ம ரீசோர்ஸஸை வந்து சும்மா இன்னொருத்தங்களுக்காக வந்து ஒரு கமிஷனுக்காக எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கும் கோல் மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு நம்மளுக்குன்னு எதுவுமே இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு கொடுக்கணும். ஸோ ரீசோர்ஸஸ் தான் வந்து கிங் கைஸ். இன்னைக்கு வந்து அமெரிக்கா அண்ட் சைனா வந்து இவ்வளோ தூரம் சண்டை போடுது அப்படின்னா ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான். அதை நீங்கள் கூகுள் படிங்க, உங்களுக்கு வந்து அதை பற்றி என்னன்னு தெரியும். ஓகே கைஸ், வில் கேட்ச் அப் இன் another வீடியோ. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹேட்டாக பேசுகிறது, திட்டுறது இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஒருவேளை நான் சொன்னது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நீங்களே போய் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் சொன்னதில் இந்த பாயிண்டில் இது தப்பு, இது வந்து நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்ற மாரி கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக அது போடுங்க. ஸோ தட் இட் ஹெல்ப்ஸ் அதர்ஸ். ஈவன் எனக்கும் கூட ஒரு விஷயம் தெரில அப்படின்னா நானும் கற்றுக்குறேன். ஓகே, தேங்க்ஸ் கைஸ், ஸ்டே டியூன்ட்.